ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமந்த பிரச்சோதயாத். சர்வ கல்யாணதாதாரம் சர்வ அபக்தவாரகம் அபாரண கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். அஞ்சனாகர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மசாரிணம் துஷ்டகிரக விநாசாய ஹனுமந்தம் உபாஸ்மகே. அசாதக சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கிம் வத. ஸ்ரீராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துல்யம் ராமநாம வரானமே. நாமெல்லாம் ராமநாமம் முடிக்கிறோம். நம்ம ஆஞ்சநேயர் கூடியிருப்பார். இன்னைக்கு அனும ஜெயந்தி. நம்ம சின்ன பூஜை. நீங்களும் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். ஹனுமான் சாலிசா படிக்கலாம். சின்ன சின்ன அனும ஸ்லோகங்கள் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதையும் பார்க்கலாம். நீங்க இது வீட் ரவா இருக்கு இல்லையா, கோதுமை ரவையில பண்ண கேசரி, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆஞ்சநேயருக்கு வடை, ரைஸ் சாதம் நல்லா கூட செய்யலாம். நம்மளால என்ன முடியுமோ அந்த நெய்வேத்தியம் கூட செய்யலாம். இதான் நம்ம சேனல்ல இன்னைக்கு வெற்றிலை மாலை எதுக்கு போடுறதுன்னா, நம்மளோட காரியங்கள்லாம் ஜெயம் உண்டாகட்டும், வெற்றி கிடைக்கணும். வெற்றிலை மாலை போடுறோம். வெண்ணெய் எதுக்கு சாப்பிட்றோம்னா, அந்த வெண்ணெயை உருகிற மாதிரி நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்காக தான் ஆஞ்சநேயருக்கு நம்ம வெண்ணெய் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனல்ல எப்படி கேசரி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு கேசரி மைந்தனுக்கு கேசரி செய்ய போகிறோம். இது கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அது சம்பா ரவைன்னு சொல்லுவாங்க. இது முந்திரி பருப்பு திராட்சை. இது 1 கப் அளவு கோதுமை ரவை. நான் இந்த சைடு வெந்நீர் ஏற்கனவே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவு. எந்த கப்பால் எடுத்தனோ அதே கப்பால் இங்கே அளந்து 1 கப் அளவு சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த சர்க்கரை குவான்டிட்டி உங்களோட விருப்பம் தான். இங்கே ஏற்கனவே நெய் நான் காய வச்சுருக்கேன் சட்டியில். நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இதை சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும். கலர்லாம் சேர்க்கணும். சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம அடுத்து திராட்சையை சேர்த்துட்டு ஏலக்காய் நான் போட்டேன். இப்போ ரவையை போட்டு வறுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டோன்னா ரவையை சேர்த்துக்கணும். இது நல்லா வறுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்த உடனே கொதிக்கிற வெந்நீரை விட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம வறுத்து வந்துடலாம். நல்லா செவக்க வறுக்கணும். நம்ம எந்த பொருளுமே வறுத்துட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், கட்டி தட்டாது. அதுக்கு தான். ஸோ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த வெந்நீரை விடணும். நல்லா வெந்து வரணும். அடுத்து சர்க்கரையை சேர்க்கணும். ரொம்ப குயிக்காக ஈஸியாக கெஸ்ட்டு வரனாலும் கூட இந்த மாதிரி செஞ்சிடலாம். ஸோ நல்லா வெந்து வரணும். ஒவ்வொரு ரவை நிறையா தண்ணி இழுக்கும். நீங்கள் அதை பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி வச்சுக்கோங்க. பத்தலை நம்ம விட்டுக்கலாம். கொதிக்க வைக்காமல் பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்க்கணும். நம்மளோட ரவை நல்லா வெந்துருச்சு. ஸ்டேஜில் நான் சர்க்கரையை சேர்க்க போகிறேன். அப்போ ஊற்றுற தண்ணி கரெக்டாக இருக்குது. ஸோ இதை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கம்மியாக தான் சர்க்கரை சேர்ப்பேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், 5 மினிட்ஸில் நம்ம சர்க்கரையோட சேர்ந்த ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை ரவை ஈஸியாக நம்ம வச்சுருப்போம் எப்போவுமே உப்புமா பண்ணுறதுக்கு, கிச்சடி பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஏதாவது பொருட்கள் வீட்டில் இருக்கிறதே வச்சு செய்யலாம்னா இந்தமாரி கூட நம்ம ஸ்வீட் செய்யலாம். இன்னொன்று ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது தயிர் சாதம். உப்பு இல்லாமல் கூட நம்ம தயிர் சாதம் செய்கிறது தான் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம். அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி. இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும், பார்க்கலாம். இந்த சர்க்கரை நல்லா உருகி இந்த நெய் இதெல்லாம் சேர்ந்து நல்லா உருகி வரட்டும், கலந்து வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேசரி ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மேலே நெய்யை போட்டு ஆஃப் பண்ண போகிறோம். இந்த சூட்லேயே நல்லா இறுகிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நெய்வேதி எடுத்து சாமிக்கிட்ட வைக்க போகிறோம். இது அவ்வளோதான்.
நம்மளோட கேசரி ரெடி. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஹனும ஜெயந்தி, எல்லோரும் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை வீட்லேயே இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.